Welcome to this program. Today we are going to discuss the important question regarding the thermal analysis and crystallography. Here the first question: which one of the following can serve as a reference material in DTA analysis? You know the correct answer. Alpha alumina is used as reference material in DTA analysis, and it is only one reference material which is used in DTA. The correct answer is B. 2. Determine the Miller indices of a plane in a crystal that intercept the axis as 3A, 2B, 3C. This is the interceptor of the plane, crystal plane. First, from this you have to calculate V's indices. V's indices na enna, இந்த இன்டர்செப்டுடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ முதல் இன்டர்செப்ட் வந்து 3A, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ரெண்டாவது இன்டர்செப்ட் வந்து 2B, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2. மூணாவது இன்டர்செப்ட் வந்து 3C, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 3. அப்போ V's இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது the coefficient of the intercept of the plane. அப்போ இங்கே 3, 2, 3 இதுதான் இன்டர்செப்ட். அடுத்து என்ன செய்யணும், இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 3னுடைய ரெசிப்ரோக்கல் 1/3, 2னுடைய ரெசிப்ரோக்கல் 1/2, 3னுடைய ரெசிப்ரோக்கல் 1/3. Then it should be multiplied by a common denominator. காமன் டினாமினேட்டர்னா இங்கே வந்து 6, 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 2:3:2. அப்போ the Miller indices for the plane is 2, 3, 2. This is the Miller indices. The correct answer is C. 2, 3, 2 is the correct answer. This is the simplest way of calculating the Miller indices from the intercept of the plane. This is very important. Question number 3. In a simple cubic system having the side length of A, the ratio of the interplanar spacing of the planes of Miller indices 100, 110, 111. இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா, இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டர்பிளேனார் ஸ்பேசிங் ஃபார்முலா என்ன? A/√h² + k² + l². இதான் ஃபார்முலா. இந்த HKLங்கிறது மில்லர் இண்டிசஸ். அப்போ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு A by ஃபர்ஸ்ட் இஸ் 100 பிளேன். ஹெச்னுடைய வேல்யூ வந்து 1, கேனுடைய வேல்யூ வந்து 0, எல்னுடைய வேல்யூ வந்து 0. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணும். A√1² + 0² + 1² 0². அதே மாதிரி 110 பிளேனுக்கு A/√1² + 1² + 1² For the third plane, A√1² + 1² + 1². That will be equal to A is to, இப்போ இது வந்து 1² ரூட் வந்து 1, இது 1² + 1² 2, 1² + 1² 1² வந்து 3. அப்போ A is to A/√2 is to A/√3. This is the interplanar distance ratio. Therefore, the correct answer is B. A is to A/√2 is to A/√3. The correct answer for the question is B. Question number 4. The crystal system having more than one species lattice. இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து T, ஆர்த்தோராம்பிக். இப்போ இதுக்கு வந்து 3 ஸ்பேசிஸ் லேட்டிஸ் இருக்குது. பட் ஹெக்ஸாகனல், ராம்போஹீட்ரல் அண்ட் ட்ரைக்ளினிக் இதுக்கு வந்து ஒன்லி ஒன்ஸ், மூணுக்குமே ஒன்லி ஒன் ஸ்பேசிஸ் லேட்டிஸ் தான் இருக்குது. ஆர்த்தோராம்பிக்கு மட்டும்தான் மோர் தென் ஒன் ஸ்பேசிக் லேட்டிஸ் இருக்குது. இதுக்கு மொத்தம் 3 ஸ்பேசிக் லேட்டிஸ் இருக்குது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் D. Which among the following analyzer have been coupled with the thermogrammetric system? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து D. Flame ionization detector is used as an analyzer in thermogrammetric system. Question DTA and TGA techniques are very useful. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா DTAல வந்து டீகாம்போசிஷன், TGAல வந்து டீகாம்போசிஷன் நடக்கும், அதனால வெயிட் லாஸ் இருக்கும். DTAல வந்து எக்ஸோதெர்மிக் பீக் இண்டிகேட்ஸ் the presence of oxidation. அதனால DTA and TGA techniques are decomposition and oxidation. அப்போ A is the correct answer for this question. 7. In DTA thermogram, calcium oxalate monohydrate
the number of endothermic peak in air and carbon dioxide atmosphere respectively. இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி. இன் ஏரில் வந்து எண்டோதெர்மிக் பீக் வந்து 2 கிடைக்கும், எக்ஸோதெர்மிக் பீக் வந்து 1 கிடைக்கும். அதே மாதிரி இன் கார்பன் டை ஆக்சைடில் வந்து எண்டோதெர்மிக் பீக் வந்து 3 கிடைக்கும். இன் ஏர் 2 எண்டோதெர்மிக் பீக், இன் CO2 3 எண்டோதெர்மிக் பீக். அதாவது 2 டைப் ஆஃப் பீக்ஸ் உண்டு, எண்டோதெர்மிக் பீக் அண்ட் எக்ஸோதெர்மிக் பீக். இங்கே கேட்டிருக்கிறது வந்து எண்டோதெர்மிக் பீக் தான் கேட்டிருக்கு. அப்போ ஏரில் 2 எண்டோதெர்மிக் பீக் கிடைக்கும், இன் கார்பன் டை ஆக்சைடில் 3 எண்டோதெர்மிக் பீக் இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 8. இன் தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர்ட். இப்போ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம மெஷர் பண்ணுறோம்? ஹீட் எவால்வ் இல்லை, சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இல்லை, ஹீட் அப்சார்வ் இல்லை. என்ன மெஷர் பண்ண போகிறோம்? சேஞ்ச் இன் வெயிட். த சேஞ்ச் இன் வெயிட் அப்சர்வ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது CO2 H2O மாலிகுல் வந்து ரிமூவ் ஆகும், அதனால் there is a change in weight. அப்போ change in weight is measured. The correct answer is D. How many peak would be expected for copper sulfate 5H2O in DTA analysis? இது ஒரு important question. இது repeatedly asked in the TRP examination. We have already discussed. The correct answer is A. That is 6 peak. Copper sulfate 5H2O வந்து எத்தனை பீக்கு கொடுக்கும்னா 6 பீக்கை கொடுக்கும். Therefore the correct answer is A. Question number 10. An X-ray tube produces a continuous spectrum of with its short wavelength is 0.66 Armstrong unit. The maximum energy of the photon is. We know very well, if the wavelength is given, the energy formula in E equal to hc by lambda. H ங்கிறது Planck's constant, C ங்கிறது velocity of light, lambda ங்கிறது wavelength. இப்போ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். H னுடைய வேல்யூ என்ன? 6.626 into 10 to the power minus 34 ஜூல்ஸில் கொடுக்குறோம். அப்போ C னுடைய வேல்யூ இன் மீட்டரில் கொடுக்கணும். 3 into 10 to the power 8 மீட்டர் டிவைட் பை வேவ்லென்த்துங்கிறது 0.66 into 10 to the power minus 10. அப்போ இது 10ங்கிறது மீட்டர். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எதில் கிடைக்கும்னா ஜூல்ஸில் கிடைக்கும். 3.01 into 10 to the power minus 15 ஜூல்ஸ். இதை எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.6 into 10 to the power minus 16 அதெல்லாம் வகுக்கணும். அப்போ ஜூல்ஸை இந்த வேல்யூவால் வகுக்கும்போது 1.6 into 10 to the power minus 16 வகுத்தா உனக்கு கிடைக்கும் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். 18.8 எலக்ட்ரான் வோல்ட். Of the X-ray tube produce here, a maximum energy of photon is 18.8 electron volts. Therefore, the correct answer is C. Correct answer is C. Question number 11. The minimum X-ray wavelength of an X-ray machine operated at 30 kilowatt is. இப்போ இதுக்கு ஃபார்முலா lambda minimum will be equal to hc by electron. hc by lambda வோல்ட் பதில் அங்கே எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை கொடுக்குறோம். hc by ev. இந்த hcயை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அதனுடைய வேல்யூ என்ன வரும்னா 1.24 into 10 to the power minus 6. இதை ஹெச்சையும் சியையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிற வோல்ட்டு 30 கிலோவாட்டுங்கிறது 30,000 வோல்ட். அப்போ 1.24 into 10 to the power minus 16 divided by 30,000, that will be equal to 4.1 into 10 to the power 11 meter. இதுவும் ஒரு TRP question. The correct answer for this question is A, and correct answer is A. 4.1 into 10 to the power 11 meter. Question number 12. An X-ray scattered from sodium chloride with the D will be equal to 0.282 nanometer give rise to a maximum when n equal to 1 at an angle of 20 degree from the incident direction. The wavelength of the X-ray is, and given the sin 10 degree will be equal to 0.1736. இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, the angle between incident beam and scattered beam for consecutive interference is 2 theta. அப்போ 2 theta எதுக்கு ஈக்குவல்னா 20 டிகிரிக்கு ஈக்குவல். அதான் கொடுத்துருக்கு. n equal to 1னா consecutive interference கிடைக்கணும்னா angle between incident beam and scattered beam வேல்யூ வந்து 2 theta. That 2 theta will be equal to 20. Therefore theta will be equal to 10 degree. முதல்ல theta கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து we have to use Franck equation. L lambda will be equal to 2d sin theta
அதிலிருந்து lambda கண்டுபிடிக்கணும். n வந்து 1 ன்னு தெரியும். அப்ப lambda will be equal to 2 into d வந்து 0.282 into sin 10 degree. sin 10 degree உடைய வேல்யூ கொடுத்திருக்கு. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into 0.282 into 0.1736, that will be equal to 0.098 nanometer. But the correct answer for this question is B. That is the value. Question number 3 we are going to discuss the crystal plane for which the interplanar distance spacing T h scale by L be equal to A by root 2 is. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா interplanar distance ratio கொடுத்தாச்சு. இது எந்த பிளேனுக்குள்ளதுன்னு கேட்கணும். அப்போ அதனுடைய மில்லர் இண்டிசஸ் தெரியணும். இங்கே 2 வந்திருக்கிறதுனால மேக்ஸிமம் 110 இருக்க முடியும். 1 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். interplanar distance ratio will be equal to d h scale will be equal to A by root of h square plus k square plus L square. இது ஃபார்முலா. இப்போ இது hk வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் வேல்யூ என்ன வரணும்? root 2 வரணும். அப்போ A by 1 square plus 1 square plus 0 square, that will be equal to A by root 2. அப்போ இந்த பிளேனுக்கு தான் A110 பிளேனுக்கு தான் the interplanar distance ratio எவ்வளோ இருக்கணும்? distance எவ்வளோ இருக்குன்னா A by root 2. Therefore, the correct answer is A. Question number 14. If the reflection of the crystal plane 100, 110, 210 and 211 are absent in diffraction pattern, the crystal lattice are. இப்போ இதை பார்த்த உடனே இது வந்து எதுக்குள்ள பிளேனு அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் சென்டர் கியூபிக் லேட்டிஸ் உடைய பிளேன். அப்போ இது ஆப்செண்ட்டாக இருந்ததுன்னா அந்த கியூப் வந்து இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்து என்ன இருக்க முடியும்? FCC diffraction absent means that is FCC center, phase center cubic lattice. The correct answer is C. The reflection of the crystal plane 100, 110, 210 and 211 are absent na, and the crystal lattice வந்து என்ன இருக்க முடியும்? FCC இருக்க முடியும். The correct answer is C. H2 and D2 can be easily distinguished by neutron diffraction method because இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். H2 has a negative scattering factor for neutron. H2 has a negative scattering factor for neutron. The correct answer for this question is A. Question number 16. The wavelength of the neutron beam is related to the neutron mass and velocity. இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில் டிஃப்ராக்ட் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அதே மாதிரி நியூட்ரான் பீமுடைய வேவ்லெந்தும் நியூட்ரான் மாஸும் வெலாசிட்டியும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் டி ப்ராலிக் ஈக்குவேஷன். lambda is equal to h by mv, the de Broglie equation. The correct answer for this question is B. And question number 17. The neutron diffraction technique was developed in 1995 by the Nobel Prize winner யார்னா ஒன்று வந்து C.G. Schule and B. R.N. Brockhaus. இந்த ரெண்டு பேரும் தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது இந்த நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சதுக்கு. இன் 1994 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் A and B. The option correct answer is C. C.G. Schule and R.N. Brockhaus. The correct answer is C. Question number 18. The exothermic peak in DTA curves indicate. அதாவது எக்ஸோதெர்மிக் பீக் வந்து எந்த கர்வ் எதை இண்டிகேட் பண்ணணும்னு கேட்டிருக்கு. ஒன்று வந்து சேஞ்ச் இன் தி கிறிஸ்டனாலிட்டி, B. டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், C. ஃபிசிக்கல் சேஞ்ச் இன் தி ரியாக்ஷன், D. வந்து ஆக்சிடேஷன். எக்ஸோதெர்மிக் பீக் வந்து the exothermic peak in DTA curve indicates the oxidation reaction and endothermic peak indicates the change in the crystallinity, dehydration reaction and physical change in the reaction. அப்போ எக்ஸோதெர்மிக் பீக் வந்து எதை பற்றி சொல்லணும்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை பற்றி இண்டிகேட் பண்ணணும். therefore the correct answer for this question is D. Question number 19. Choose the correct statement from the following. 1. The temperature of decomposition of the substance depends on heating rate. It is correct. The decomposition temperature decreases with the decreasing in the sample particle size. It is also correct. The decomposition of calcium carbonate takes place at a higher temperature if it is carried out in an atmosphere of N2. இது தப்பு.
the shape of the crucible influence the slope of the TG curve. அப்போ இது கரெக்ட். அப்போ the correct answer is 1, 2, 4. the correct option is D. இப்போ இது வந்து தப்புன்னு சொன்னோம். இதுக்கு correct answer என்ன? The decomposition of calcium carbonate takes place at higher temperature if it is carried out in the atmosphere of CO2. இங்க என்ன கொடுத்திருக்கு? N2 ன்னு கொடுத்திருக்கு. ஆனா correct answer என்ன? In the atmosphere of CO2. அப்போ the correct statement are 1, 2, 4. Therefore the correct answer is D for this question. Question number 20. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. It is a repeated question in TRP as well as polytechnic examination. Choose the correct statement from the following. The DTA curve for calcium oxalate monohydrate gives 3 endothermic peak in CO2. இது கரெக்ட். endothermic peak வந்து 3 கிடைக்கும். DTA curveல in carbon dioxide atmosphereல 3 endothermic peak கிடைக்கும். CaC2H2O gives 2 endothermic curve and 1 exothermic peak in air. It is also correct. Calcium oxalate monohydrate in airல வந்து 2 endothermic peakம் 1 exothermic peakம் கிடைக்கும். 3. The temperature difference of delta T are plotted against the temperature or time to get DTA curve. It is also correct. It is also correct. Delta T க்கும் temperature இடையில நம்ம என்ன செய்றோம்? plot பண்றோம். It is also correct. 3 endothermic peak in CO2 corresponding to the elimination of CO. இது வந்து தப்பு. ஏன்னா 3 endothermic peak வந்து எதனாலனா water, CO and CO2 னால உள்ளது. அதனால the fourth statement is wrong. 1, 2, 3 statements are correct. Therefore option D is the correct answer. 1, 2, 3. The correct answer is D.